Hi friends, welcome to my channel, The Half Village, Half Town Girl. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, யார் வேலைக்கு ஒரு லேடி போயிட்டுருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு ஏன் கேர்ள்ஸ் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற வேர்டு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அது என்ன ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறத ஒரு சார்ட் போட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் ஃபேமிலி டைப்ஸை வச்சு அது என்னன்னு நான் சொல்கிறேன். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். விமனாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பாயிண்ட்டில் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொசைட்டியில் ஆல்ரெடி டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிளாஸஸை வச்சு தான் நானும் எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். நானும் எந்த ஒரு கிளாஸும் எடுத்துகிட்டு வரல. நார்மலாகவே ஒரு சொசைட்டியில் 4 டைப் ஆஃப் நம்ம பீப்புளை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஃபஸ்ட் வந்து லோயர் கிளாஸ். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லோயர் கிளாஸ் சொல்கிறாங்க. நாளைக்கு ஃபஸ்ட் நான் எழுதிடுறேன். இந்த 4 கிளாஸை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இதில் வந்து லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், ரிச் கிளாஸ். இதில் இந்த லோயர் கிளாஸுங்கிறது நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களோட சேல்ரி, அதாவது அவங்களோட இன்கம் வந்து டெய்லி வேஜஸாக இருக்கும். காய் விற்பாங்க அவங்க, பூ விற்பாங்க அவங்க. அவங்களோட சேல்ரி, அவங்களோட இன்கம் எல்லாமே டெய்லி பேசிஸில் இருக்கும். அவங்க தான் வந்து இந்த வார சீட்டு அந்த மாதிரி சேருவாங்க. மந்த்லி இன்கம் வந்து லோயர் கிளாஸில் வராது. அவங்க எதில் வராங்க அப்படின்னா மிடில் கிளாஸில் வராங்க. மிடில் கிளாஸில் வந்து 1 இன்கம், அது மந்த்லி இன்கம். இது வந்து ப்ரைவேட் ஜாபாகவும் இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலைலாம் ஈஸியாக கிடச்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ நம்ம அப்பா மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் ரிட்டையர்டாக தான் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாமே இந்த மிடில் கிளாஸில் வந்துடுவோம். அப்பர் மிடில் கிளாஸ் வந்து டூயல் இன்கம் இருக்கும், 2 கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக இருப்பாங்க. இல்லை அப்பா நல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்களுக்கு நிறையா இன்கம்ஸ் வர மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே இந்த அப்பர் மிடில் கிளாஸில் வந்துடுவாங்க. ரிச் கிளாஸ் நம்ம இதை பற்றி இப்போ பேச வேணாம். ஃப்யூச்சரில் வந்து நம்மளும் ரிச் கிளாஸ்க்குள்ளே போகணுன்னு எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ரிச் கிளாஸ்க்குள்ளே போகணுன்னு நினைக்கிறது எந்த தப்பும் கிடையாது. வேர்ல்டு இஸ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே எல்லா சந்தோஷத்தையும் கடவுள் வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ நம்ம ரிச் கிளாஸ் ஆகணும்னு சொன்னால் கூட நீங்கள் கோச்சிக்காதீங்க. எல்லாருமே ரிச் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கும் நமக்கு திறமை இருக்குது. நம்ம அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கணும் எப்போயுமே வந்து. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த லோயர் கிளாஸ் வரும்போது 2 பேருமே வந்து சம்பாதிப்பாங்க. அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த 2 பேரும் சம்பாதிக்கிறது வந்து டெய்லி வேஜஸாக இருக்கும். அப்பாவும் அம்மாவும் அன்னைக்கு நாள் வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்காங்க. டுவெல் சேலரி கேட்டகரியில் இருக்கவங்க லோயர் கிளாஸ் வருவாங்க. இன்னொன்று அன்றாட சம்பாதிக்கிறாங்க. அந்த காய் கடை வச்சுருக்காங்க, பூ கடை வச்சுருக்காங்க, நிறைய மாதிரி ஷாப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அது டெய்லி கிடைக்கிற சம்பளம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. இவங்க ஃபேமிலியில் கிடைக்கிற டாட்டர்ஸ் வந்து அம்மா வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க 2 பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மந்த் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற கேட்டகரியில் பாய்ஸ் 2 பேருமே மோஸ்ட்லி வந்துடுவாங்க. அம்மா நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, நம்ம அவங்களுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பசங்க நினைப்பாங்க. அம்மா என்ன நினைப்பாங்க, அப்பா அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம்பா, நீங்கள் எப்படியாச்சும் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அவங்க இடத்துக்கு வந்து அவங்க நினைப்பாங்க. அந்த டைமில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க. அப்படியே நிறைய பேர் வந்து இந்த கேட்டகரியில் வேலைக்கு போயிடுவாங்க. எதாவது அவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு போயிடுவாங்க, பிஏ முடிச்சுவாங்க, மோஸ்ட்லி டீச்சர் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா வந்து இந்த கிளாஸஸ்க்குள்ள வர பொண்ணுங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அது வந்து மேலே ஆகிடும். அவங்க அம்மா பண்ண நினைப்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு இவங்க போகும்போது அந்த பொண்ணு நல்லா இருக்கும், மாதம் சேலரி வாங்குறது அவங்க அடுத்த கட்ட டார்கெட் இருக்கும். ஓகே. இந்த ரிச் கிளாஸுங்கிறவங்க வந்து நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. நிறையா பிள்ளைங்களாம் வந்து இன்றைக்கி என்ன காரில் போகிறது, இன்றைக்கி என்ன ட்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிற இதில் வந்துருவாங்க. அவங்க பசங்களோ டாட்டர்ஸோ நிறைய கம்பெனிஸ் வச்சு அவங்க பேரில் ரன் ஆகிட்டு இருக்கும். அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி MBA பண்ணிப்பாங்க அந்த பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அவங்க அந்த கிளாஸ் அப்படி போயிடுவாங்க. சரி, அதை விட்டுடலாம். இந்த மிடில் கிளாஸை பற்றி நம்ம லாஸ்ட்டில் பேசலாம். இப்போ அப்பர் மிடில் கிளாஸ் வருவோம். இந்த அப்பர் மிடில் கிளாஸில் இப்போ எல்லாமே இந்த மிடில் கிளாஸில் இருக்க நம்மள மாதிரி எல்லாம் நினைப்போம், இந்த மிடில் கிளாஸில் இருந்து நம்ம அப்பர் மிடில் கிளாஸ் போயிடணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கான காம்படிஷன் தான் இது. ஓனாக வீடு வாங்கணும், ஓனாக ஒரு கார் வாங்கணும். வீடு கூட நீங்கள் அசெட், காரெல்லாம் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியும். ஸ்டில் நம்ம இந்த ஜோனுக்குள்ளே வரணும், நம்மளும் இந்த ஜோன்காரங்க தான் காமிச்சிக்கிறதுக்காக நம்ம வாங்குற இந்த டெய்லி அசெட், இந்த காரு, இந்த ஐஃபோனு, இந்த மாதிரி கேட்டகரிலாம் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கவங்க நம்ம அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறது தான் வரும். ஆக்சுவலாக இந்த கிளாஸ் யாருன்னு நான் சொல்லிடுறேன். இந்த கிளாஸில் இருக்கவங்க இருக்காங்க 2 பேருமே கவர்மெண்ட் சேலரி வாங்குவாங்க. அவங்களாம் இப்போ அப்பர் மிடில் கிளாஸில் இருக்காங்க. இதில் வந்து இன்னொருத்தவங்களையும் அப்பர் மிடில் கிளாஸில் வச்சிருக்காரு. யார் அப்படின்னா, விமன் வந்து அங்கே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா, விமன்னா இங்கே நான் யாரை சொல்கிறேன், அம்மாவை தான் சொல்கிறேன். இங்கே வந்து அம்மா வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா, இவங்க அம்மா வந்து கிளவராக, அவங்களுக்கு வந்து நானும் தெரியுது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, இந்த கோல்டு சிப்ஸு, இவங்கெல்லாம் அப்போ வந்து அந்த மாதிரி எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி தான் அவங்க ஃபேமிலி வந்து இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அம்மா வந்து
அம்மா கையில் அத்தாரிட்டி டெசிஷன் மேக்கிங் இருக்குது, அம்மா கிளவராக, அம்மா இன்டெலிஜென்ட்டாக, அந்த மணியை வந்து எப்படி வந்து 3 or 4 ஆக்குற அம்மா கையில் போயிருந்தாங்கன்னா அவங்க அப்பர் மிடில் கிளாஸில் வந்திருப்பாங்க. சில பேர் வந்து நிறைய செலவு பண்ணிடுவாங்க, அவங்க கடன் வாங்குற மாதிரி ஆயிடும். அவங்கள மாதிரி ஆளுகளையும் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே வரமாட்டாங்க. நான் கன்சிடரிங் ஒன்லி இன்டெலிஜென்ட் அம்மா. அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அப்பா வந்து அந்த பவர் கொடுத்துருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்பாங்க, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த பேச்சு அப்பா கேட்பாங்க. இப்போ ஒரு செய்முறையாக இருக்கட்டும், அவங்களுக்கு இவ்வளோ தாங்க செய்முறை செய்யணும், இல்லை அவங்களுக்கு எவ்வளோ செய்முறை செய்யணுங்க, இன்னைக்கு இதாங்க ஃபுட்டு, இன்னைக்கு சண்டே இதாங்க சாப்பாடு அப்படின்னு அம்மா டிசைட் பண்ணுவாங்க. அப்பா வந்து சரின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அம்மாவுக்கு வந்து மணியோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த மணி வந்து 3/4 பெருக்கிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பசங்களையும் வந்து நல்ல படிக்க வச்சுப்பாங்க. இன்ஜினியரிங், டாக்டர். அப்போ அவங்க வீட்டில் பிறக்கிற டாட்டர்ஸ் வந்து அவங்க வேலை பார்க்க அனுப்புவாங்க. அம்மாவே வந்து டிசைன் அத்தாரிட்டினால அப்பா கிட்ட சொல்லி வேலைக்கு போட்டும், அவள் வேலைக்கு போனால் அவளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அவள் வேலைக்கு போகிற இடத்துல அவள் வேலைக்கு போனால் அவள் ஃபியூச்சருக்கு செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அம்மா வந்து மணி ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அம்மாக்கு மணியை பற்றின இம்பார்ட்டன்ஸ் தெரியும். விமனுக்கு மணி எவ்வளோ முக்கியம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த அம்மா வந்து அவங்க குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இப்போ மோஸ்ட்லி எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பாங்க, நல்ல போஸ்ட்டில் இருப்பாங்க. ஈவன் கவர்மெண்ட் ஜாப்ல கூட நல்ல வேலையில் இருக்கலாம், நல்ல எம்இ, எம்டெக் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விமனுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.